எது நாகார்ஜுனாவா? என்னது? ஹலோ ஹோமிஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு மாதமாக கண்டென்ட் கிடைக்கல, என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. எல்லாரும் மாதிரி மீம்ஸ் ரியாக்ஷன், ரீல்ஸ் ரியாக்ஷன், கேம் பிளே வீடியோ போட்டால் எல்லாரும் மாதிரி இருக்கும், கொஞ்சம் யூனிக்காக போடுவோம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வரல. ஸோ இப்போ என்ன வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, யூனிக்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூலி ஸ்டோரி கலெக்ஷன், சாரி கரெக்ஷன். கூலி மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த மூவியை ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் அதோட ஸ்டோரியில் நிறைய பேர் வந்து அந்த படம் பிடிக்கல, படம் நல்லா லோக்கி படமே இல்லை, கதை ரொம்ப பழைய கதையாக இருக்குது, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோரி கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கூலி ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ அதான் ஈவினிங் ஷோ போயிருந்தேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, படம் வந்து ஒரு நல்ல படம், உண்மையிலே லோக்கி படம் மாதிரியே இல்லை. அது பார்க்க ஸ்க்ரீன் பிளேலையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டோரி கொஞ்சம் பழைய ஸ்டோரி, கேரக்டர் ஸ்கெட்சிங்கும் மிட்டாக இருந்துச்சு. லியோ, விக்ரம், மாநகரம், கைதி இந்த மாதிரியான கேரக்டர் ஸ்கெட்சிங் இல்லை. இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்ப மிட்டாக இருந்துச்சு. 2 இயர்ஸில் 140 days ஒர்க் பண்ணாங்க. இதில் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எடுத்தப்போ லோக்கி வந்து நிறைய இடத்துல மிட்டாக ரொம்ப வேணும்னே ஆவரேஜாக இந்த படத்தை பண்ணியிருக்காரா இல்லை உண்மையிலே இந்த படம் ஆவரேஜாக தான் வந்துச்சான்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ நல்ல படம் தான், ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடச்சிது. தலைவர் படம்னாலே மாசாக இருக்கும். ஸோ மாஸ் இருக்குது, ஆரா ஃபார்மிங் இருக்குது, பாட்டு அனிருத் ஓகே, பிஜிஎம் சூப்பர். என்னதான் பிரச்சனை? கதை தாங்க பிரச்சனை. எங்கெங்கெல்லாம் கதையில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு கதை எடுத்துகிட்டு ரொம்ப நம்ம பார்த்துருப்போம் கிளிம்ஸில் என்ன ரொம்ப மெயினாக காமிச்சிருப்பாங்க, கோல்டு, வாட்ச், இது ரெண்டும். ஆனால் இது ரெண்டுமே கதையோட பேஸ்லேயே கிடையாது, பிளாட்லேயும் கிடையாது. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. ஸோ என்ன கதைனா, ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி. சத்யராஜ் வந்து ரஜினியோட ஃப்ரெண்டு, சத்யராஜை கொண்டுடுறாங்க, ரஜினி போய் ரிவெஞ்ச் பண்ணுறாங்க, இவ்வளோதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்குள்ள ரஜினி பொண்ணு தான் சத்யராஜ், ஸ்ருதிகாசன் வந்து ரஜினி பொண்ணு, ஆனால் சத்யராஜ் வளர்க்குறாருன்னு ஒரு ட்விஸ்ட்டு. சௌபின் வந்து ஒரு போலீஸு, அப்புறம் வேற என்ன, சௌபின் நல்ல போலீஸ் நினைச்சா கடைசியில் கெட்ட போலீஸு. அமீர் கான் தான் பெரிய வில்லன் பார்த்தா அவர் தான் கடைசி 15 நிமிஷத்துல வந்து கிளம்பி போயிட்டாரு. சைமன் தனியாவே இருக்காரு, மெமரி லாஸ் நிறைய. அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா நம்பிடுவாரு. சைமனோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும் சைமனோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருச்சு, தலைவரோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, சௌபின் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த கல்யாணி கேரக்டர் பிடிக்கல. அதே மாதிரி வந்து அமீர் கான் அவ்வளோ பெரிய ஆக்டர் நான் இந்த சைடில் பாலிவுட்டில். அவர் வந்து ஒரு சின்ன ரோல், சேலரி கூட அவர் வாங்கலையாம், இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவர் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி கூட வாங்காமல் ஒரு சின்ன ரோல் பண்ணுற அளவுக்கு ஆக்சுவலாக வந்து பெரிய வில்லனாகவே கொடுத்துருக்கலாம். சைமனுக்கு மேலே ஒரு வில்லன் இருக்கான், அவனையும் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா வந்துட்டு ஃபேமஸ் யூனியன் லீடர், நீங்கள் எப்படி நான் இங்கே எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னு கேட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அமீர் கான் பெரிய வில்லனாக பார்த்தா ரொம்ப சின்ன வில்லனாக தான், ஒன்றுமே இல்லாமல் ரஜினியை பார்த்து காமாகிற அளவுக்கு ஒரு வில்லன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சைமன் கேரக்டர்ஸை பக்கா என்ன பார்த்து இந்த படத்துக்கு ஏற்ற ப்ரூட்டல் கேரக்டர். இந்த படத்தை சர்டிஃபிகேட் கொடுத்தது ஒரு தேவையில்லாத விஷயம். எதுக்குடா பைட்ல தண்ணி, இது யூஏ கொடுத்து ஃபேமிலி அடிச்சு பார்க்குற மாதிரி வச்சுட்டு இருந்திருக்கலாம் அனிருத் லோக்கி வந்து. ஸோ அனிருத்தோட மியூசிக் பக்கா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் இருக்க லூப் ஹோல்ஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்டோரியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியோட பேஸ் ப்ளாட்டை லக்ஸரி வாட்ச் கடத்துறதோ கோல்டு கடத்துறதோ. ஸோ இது வந்து கதையில் வச்சுருந்துருக்கும், கதையில் வச்சுருந்து இதை ஸ்மகிள் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி. லைக் அதில் வந்து ட்ரக்ஸு இது பண்ணி லோக்கியோட மற்ற படத்தை ட்ரக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த எல்சியூ படத்துல ட்ரக்ஸு அந்த வந்து வீடு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து வாட்ச்சு, எனக்கு வாட்ச்சு கோல்டுனோடனே படம்
என்னடா ட்ரக்ஸ் கடத்துறீங்க, கோல்டு தான்டா இது அப்படின்னு சொல்லி கோல்டு வாட்ச்சு கோல்டு தான் வந்து பெரிய ஸ்மக்லிங் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா கோல்டு இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் வந்து புது என்ன பண்ணுறதுக்கு புதுசாக கதைக்கு வர ஸ்மக்லிங். கோல்டெல்லாம் எத்தனையோ காலத்துலேருந்து அந்த மாதிரி கதையில் எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கோல்டு ஸ்மக்லிங் மூவி பார்க்க போகிறோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஸ்மக்லிங் கதையே இல்லை. என்ன கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் வந்து ஒரு சார்ட் ஆஃப் இன்ஜினியர். அவர் வந்து காசுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு சேர் ஒன்று கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பாடிஸ் எரிக்கிற சேர், ஒரு இன்சினேட்டர், மொபைல் இன்சினேட்டர்னு சொல்லிட்டு. இந்த இன்சினேட்டர் என்ன பண்ணுன்னா, அதோட ஜூலோ கரண்ட்லாம் ஹையாக இருக்கும், மனுஷன் உட்காந்தாலும் 30 செகண்ட்லேயே அவனை வந்து சாம்பல் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்கு அவர் உருவாக்குனான்னு சொல்லுவாருன்னா, ஏதாவது ஒரு மிருகம் ரோட்டில் வந்து ஒரு பெட்டை ஒரு டொமஸ்டிக் அனிமல் இறந்து போச்சுன்னா அதை வந்து எரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார். ஆனால் வந்து இந்த மனுஷனை எரிக்கிறதுக்கு வந்து சைமன் யூஸ் பண்ணுவார். ஏன்னா வந்து தடையமே இல்லாமல் வில்லன்ஸை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த சீன் பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சொயம்பலிங்கம். சத்யராஜ் வந்து கொஞ்சம் டீட்டெயில் ஏதோ ஒன்று எடுக்கிறப்ப சௌபின் பார்த்து சௌபின் கொண்டுருவான். சத்யராஜ் வந்து அப்படியே ஆரா ஃபார்மிங் கொண்டு வர இடத்துல ரஜினிக்கு வந்து என்ன ஒருத்தர் 30 வருஷமா அண்டர்கிரவுண்டில் வச்சிருக்கேன், அவன் வந்து மேலே வந்தானா அவங்களெல்லாம் கொண்டுருவான், அவன் பவர் ஹவுஸ், நான் இது அவன்கிட்ட கடைசி சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஓகே. மாஸ் எலிமெண்ட் ரஜினிக்கு சும்மாவே கிடைக்கும். அதனால வந்து இதெல்லாம் வந்து செம்ம மாஸ் எலிமெண்ட் பக்காவாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வேற லெவல், அதை குறைய சொல்ல முடியாது. டிஏஜிங் பக்கா, வாய்ஸோட டிஏஜிங் செம்ம பக்கா. ஸோ ஓவராலாக கூலி வந்து ஒரு கோட்டட் படம் அப்படி கிடையாது, அதுக்கு கீழே சூப்பர் படம், அதுக்கு கீழே மிட் ஆவரேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம். மாநகரம் லெவலுக்கு எடுத்துக்கலாமே இந்த படத்தை. ஏன்னா மாநகரம் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணதால அது ஒரு லெவலில் இருக்குது, இது நோட்டீஸ் பண்ணி அந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓவராலாக கூலி வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல படம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து கூலி கரெக்ஷன் கூட போயிடலாம். ஸ்டோரி கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இல்லாமல் ஒரு ரிவெஞ்ச் கலந்த ஒரு ஸ்மக்லிங் ஸ்டோரியாக வச்சுருந்துருக்கலாம். லைக் வந்து இவன் ஸ்மகிள் லைக் வந்து சைமன் வந்து கோல்டு வாட்சை ஸ்மகிள் பண்ணுறான், அது நிறைய இடத்துக்கு போகுது. இந்த லக்ஸரி வாட்ச் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சௌபின், இப்போ வாட்சோட விலை என்ன தெரியுமா, 2 கோடி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாட்சே வராது படத்தை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சைமன் வாட்ச் கட்டுறப்ப வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாட்சே கதை கிடையாது, கதை வந்து அப்படியே ரிவெஞ்ச் ஸ்டோரி போயிடும். இந்த மாதிரி வாட்சை வந்து பேஸ் பண்ணி கதை வச்சுருந்துருக்கலாம். இந்த மாதிரி வந்து இதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா, இதில் வந்து நிறைய இது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சுருந்துருக்கலாம். ஸ்மக்லிங் சொல்லி வச்சுருந்தா படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கும் கோல்ட் ஸ்மக்லிங்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கா ஏற்கனவே பார்த்தது, கோல்ட் ஸ்மக்லிங்கா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால புதுசாக தெரியும், நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதே மாதிரி வந்து லோக்கியோட எல்லா படங்களையும் நான் ஒரு மாதிரி சிமிலராக பார்க்குற விஷயம், அந்த தீம் ஒரு சாக்லேட் ப்ரௌன் தீம். விக்ரம்லேயும் குடோன் சாக்லேட் ப்ரௌன் தீமில் சில இடங்களில் ஒரு லியோலி சாக்லேட் ப்ரௌன் தீமில் இருக்கும். ஸோ இந்த படங்களையும் அதே மாதிரி சாக்லேட் ப்ரௌன் தீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா இருக்குமா, அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்குது, இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இதான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிடலாம். ஃபைட்டு நோ குறை, பக்காவாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் பக்காவாக நல்லா இருந்திருக்கும். கேரக்டர் ஸ்கெட்ச் நல்லா தான் இருக்கும். இன்னும் வந்து கொஞ்சம் எலிவேஷன் பண்ணி காட்டிருக்கலாம் எல்லா கேரக்டர்ஸையும். ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து லூப் ஹோல்ஸ், நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. 2 லூப் ஹோல். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு 2 லூப் ஹோல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லூப் ஹோல் வந்து சௌபின் அவனோட ஒய்ஃப் 2 பேரும் போலீஸ். நாகார்ஜுனா பையனை சௌபினோட ஒய்ஃபு லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்துவா, தலைவர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த நேரத்தில் வந்து சௌபின் ஸ்ருதிஹாசனை கற்று வச்சுருப்பா. 2 பேரும் வீடியோ கால் பேசி டீலிங் பேசுவாங்க, நீ அவளை விட்டுரு நான் இவ்வளோ விட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி பேசுகிறப்ப ஸ்ருதிஹாசன் வீடியோ காலில் பார்ப்பா, கல்யாணி அங்கே தான் இருப்பான், அதாவது சௌபினோட ஒய்ஃபு. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு இடத்துல ஸ்ருதிஹாசன் தப்பிச்சு போயிடுவா. சௌபின் வந்து மறுபடியும் கேட்ச் பண்ண போகிறப்ப இந்த பக்கம் வந்து மறுபடியும் நாகார்ஜுனோட பையனை ஏமாத்திட்டு இவ்வளோ தப்பிச்சு போயிடுவா. ட்ரெயினில் ஒரு ஃபைட் நடக்கும் ஸ்ருதிஹாசனை கடத்துறதுக்கு. அப்போ வந்து ஸ்ருதிஹாசன் கூட இருந்தார், ரஜினி கூட ஒருத்தர் இருப்பார், அவர் ஸ்ருதிஹாசன் கூட இந்த டைமில் இருந்திருப்பார். அவர் வந்து சௌபினை தள்ளி விட்டு அந்த பொண்ணு வந்து காப்பாற்றி விட்டுருவார். ஆனால் அந்த சௌபினோட ஒய்ஃப் வந்து ட்ரெயின்லேயே தான் இருப்பாள். இறங்கும்போது அவள் கூப்பிட்டா, சௌபினோட ஒய்ஃப் கூப்பிட்டா, ஸ்ருதிஹாசன் பேடே போயிடுவா. தேவா சார் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சௌபினோட போயிடுவா, சம்மந்தமே இல்லாமல் ஏமாற்றி கூப்பிட்டு போயிடுவா. ஸ்ருதிஹாசன் வீடியோ காலில் அவளை நல்லா பார்த்தா, ஏன் அப்புறம் அவள் கூட போயிருக்கணும். இது ஒரு லூப். அடுத்த
அடுத்து வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ப்ராப்ளம். ரஜினியை ஒரு ஃபைட் ஒன்று வச்சிருப்பாங்க, கிளைமேக்ஸ் முன்னாடி ஃபைட். அந்த ஃபைட்டில் வந்து பின்னாடி இருந்து கோடாரி பிக் போட்டிருப்பாங்க. இந்த கோடாரி வந்து ரஜினியோட முதுகில் வந்து குத்தி இருக்கும், அதை எடுப்பார். ஆனால் அந்த ஃபைட்டில் மறுபடியும் ஒரு டேர்ன் பண்ணி ஃபைட் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா சட்டையே கிழிஞ்சிருக்காது, ஒரு ரத்தக்கார கூட இருக்காது. சின்னதாக ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் காமிச்சிருக்கானுங்க. உபேந்திரா வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் இருந்தாலும் பக்காவாக இருந்துச்சு. உபேந்திராவோட பிரச்சனையே கிடையாது. அமீர் கான் நான் சொன்ன மாதிரி அமீர் கான் நடிக்க வைக்காம லோக்கியே இந்த இடத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கலாம். மாஸ்டர் கொடுத்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இது வந்து பேன் இந்தியா மூவின்றது ஒரு ஆர்ட்டோ ஒரு இதோ இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்தந்த ஸ்டேட்டோட பெஸ்ட் ஆக்டர்ஸ் கொண்டு நடிக்க வச்சு அந்தந்த ஸ்டேட்ல வந்து பக்காவா ஓடும் படம், அவங்களுக்காக போய் பார்ப்பாங்க. ஸோ மணி நிறைய கிடைக்கும். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இது, சிம்பிள். This is business. This is my swag. அடுத்து என்ன மிஸ்டேக் பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகாசன் சத்யராஜ் தப்ப ரஜினி வந்து மாலை போட வெளியே போவார். ஸ்ருதிகாசனா ஒரு தோற ரஜினியை வந்து இது பண்ணி அனுப்புவா. அசிங்கம். அதான் எனக்கு நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க, அவர் நீங்க ஒன்றும் பார்க்க வேணாம், உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு சம்மந்தம் சொல்லி அனுப்பும். ஏன் அது ஒரு ரஜினி ஃபிளாஷ்பேக் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனால அப்படின்னு சொன்னாலும் ஸ்ருதிகாசன் அது எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, ஏன் வந்து ரஜினியை வெறுத்தா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி பார்த்தா சத்யராஜோட தங்கச்சி தான் ரஜினி கட்டி இருந்திருப்பாரு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரஜினி ஸ்ருதிகாசன் வந்து ரஜினியோட பொண்ணு, ஆனா சத்யராஜ் வளர்ப்பாரு. இந்த ட்விஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் ஒரு முடியாத ஒரு ட்விஸ்டாகவே, அதாவது ஒரு கிளியராகாத ட்விஸ்டாகவே முடிஞ்சிடும். கடைசி வரைக்கும் ரஜினிக்கு தெரியும் ஸ்ருதிகாசன் தான் பொண்ணு, ஆனால் ஸ்ருதிகாசன் கடைசி வரைக்கும் தெரியாது, ரஜினி தான் பண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்து சில அன்ஃபினிஷ்டு ரூட் ஹோல்ஸ்லாம் இருக்கு. கிளிப்ஸ் வரப்பையும் இது வரப்பையும் ட்ரைலரோட ஹைப் என்னன்னா, இது ஒரு ஸ்மக்லிங் ஸ்டோரி, கோல்டு கட்டல் ஸ்டோரி. ஆனால் படம் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஸோ டோட்டல் அது பார்க்குற நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு, மூவியோட பெர்ஸ்பெக்டிவே. அதனால் வந்து லைக் அதனால தான் நிறைய பேருக்கு போவோம், ஏன் லோக்கி இப்படி படம் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூலி மூவி கரெக்ஷன்ஸ் இது வந்து நான் எந்தளவுக்கு கரெக்ட் பண்ணன்னு தெரில. இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். படம் லோக்கி நினச்சிருந்தா இன்னுமே இந்த படத்துக்கு டைம் எடுத்திருந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு நல்ல கதை, அது வந்து ஒரே ஒரு பேஸ் ரிவெஞ்ச், அந்த ஒரே ஒரு பேஸ் லைக் வந்து அந்த இன்சினரேட்டர், அவ்வளோதான் கதையே. அதனால சத்யராஜ் செத்தாரு, ஏன் செத்தாரு. இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ஒரு இன்டர் கனெக்டான ஒரு போர்ஷன். ஜஸ்ட் ரஜினியோட எலிவேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ். மற்ற தவிர அதுக்கும் ஸ்டோரிக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ சத்யராஜ் ஏன் செத்தாருன்றதுக்கும் ஃப்ளாஷ்பேக்குக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த இன்சினேட்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் ரஜினி தான் அவரை மாதிரி இருக்க கூலிகளுக்காக நிற்கிறாரு, நான் அவங்களுக்கு துணையாக நிற்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ பக்கம் ஸோ ஃப்ளாஷ்பேக் சீசன் நான் சொன்ன பக்கம் வந்துச்சு, அதை பற்றி ஒரு குறை சொல்ல தேவையில்ல. ஸோ வந்து நாகார்ஜுனா போயிட்டு சத்யராஜ் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு 2 பேரை கொண்டுட்டேன், டோரிமான் ஒரு டிவைஸ் டோரிமான் அவனை எரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு சில மீம்ஸ்லாம். இந்த மீம்ஸ்லாம் பார்த்து எனக்கு ஃபன்னாக இருந்துச்சு. லைக் ஏன்னா அந்த மீம்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இவங்க கதையை எழுதியிருக்காங்க. இவங்க அதை கலாய்க்கிறது மீம்ஸ் போடுறது தப்பு இல்லை, பட் ஓவராக அடிக்காமல் இருந்தால் சரி. ஒரு படம் போனதுனால லோக்கியை போட்டு என்ன அடிக்கிறீங்க நீங்கள், அதெல்லாம் மோசம். ஸோ அவ்வளோதான் ஹோமிஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி கூலி ஒரு மிட்டோ அந்த மாதிரி இந்த வீடியோ ஒரு மிட்டாக இருக்கும், இல்லை வீடியோ கேவலமாக இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து நான் அப்படியே காலேஜ்லேருந்து வந்தோடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்டோரி போட்டேன், ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருப்பேன். ஸ்டோரி போட்டு அன்றைக்கி சாயங்காலமே அப்படியே வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கூட மாற்றாம வந்து எடுக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான் ஹோமிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வாரமே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நம்புகிறேன். போயிட்டு வரேன், பாய். Thank you.